அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா 4/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ, முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 970 249 தான் ரிசல்ட்டாக வந்திருந்தது. பார்த்தீங்கன்னா 249 நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில், முக்கியமாக ஆல் போர்டில் 9 கொடுத்துருந்தேன். ஒரே நம்பர், சிங்கிள் நம்பர் 9 கொடுத்துருந்தேன். ஏன்னா 9 உறுதியாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 9 வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 9 ஏ போர்டில் இருக்கிற 9 சி போர்டுக்குள்ளே மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 49 கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுத்திருக்க முடியும். நிச்சயமாக ஒரு 1000 rupees நீங்கள் வின் பண்ணியிருக்க முடியும். ஆல் போர்டு கட்டியிருந்தா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். நேத்தியை பொறுத்தவரையில் நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சிங் தான். எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த 94 49 மாற்றி வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். ஒரு சின்ன கெஸ்ஸிங், உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். தொடர்ந்து வாங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங்கில் மொதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் 1 தான் சூஸ் பண்ணுறேன். 1 சூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த 1 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 352 இருக்குது, இங்கே 80 இருக்குது, இங்கே பக்கத்தில் 7 இருக்குது, இங்கே 94 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 01 வருமா, 521 வருமா? இது பார்த்தீங்கன்னா 521ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது இங்கே 0 இருக்குது, புரியுதுங்களா? இப்போது இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 021 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது 021 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 60ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது 601, அப்போ 601ன்ற ஒரு ஆப்ஷன் வருமா? அப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 01 வருமான்ற எதிர்பார்ப்பில் நான் உங்களுக்கு 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 3 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். 3 ஏன் வரும்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2-3ன்ற ஒரு ஆப்ஷன், இப்போது 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது 5-2-3 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5-2-3ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் படி 5-2-3 வருமானு எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 3. அப்போது 5-2-3, அப்போது 5-2-3 வருமானு எதிர்பார்க்குறேன். இந்த அடிப்படையில் நான் 3 சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 03ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது இந்த இடத்துலையும் 6 இருக்குது, இங்கே மேலேயும் 6 இருக்குது. 603 இந்த ஆப்ஷன் படி 603ன்னு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த அடிப்படையிலும் 3 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் 3 சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஃபஸ்ட் நம்பராக நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7 சூஸ் பண்ணுறேன். ஏன் 7 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 247, அப்போ 247 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 247 வருமானு எதிர்பார்க்குறேன். அப்படியும் இல்லையா, அப்போது இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது 947 வருமானன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 947, அப்போது மேலேயும் பாருங்கள் 947, 947, அப்போது 947ன்ற ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் படி 7ம் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில் 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 82 இருக்குது. இங்கே கிராஃபில் பார்த்தீங்கன்னா 82 இருக்குது. அப்போது 827, அப்போ 827 ஆப்ஷன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 827 ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் 7 இருக்குது. எங்கே 827 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 827ன்ற ஆப்ஷன் படி 7 வருமா? இங்கே 47 ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 247, அப்போது இங்கே 247, அப்போ பி போர்டில் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல வர சார்ட்டு எந்தெந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறனோ அந்த இடத்த வாட்ச் பண்ணிக்க. அந்த இடத்துல தான் ட்ராக் மாதிரி வேறு நம்பருக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கண் முன்னாடி தான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறேன். இந்த அடிப்படையில் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு நம்பரும் கிடைக்கலான்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் 7 சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5, 1 7 இல்லைனா 5. இந்த ஆப்ஷன் படி 1 7 வரலாம், இல்லைனா 5 வரலாம் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் 5 எடுக்கிறேன்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 4 5ன்ற ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கே தெரியும் 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 2 4 5ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஏன்னா உறுதிபூர்வமாக எதையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு ஆப்ஷன் அடிப்படையில் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம கேரளா ரிசல்ட்டாக சூஸ் பண்ணுறது கிடையாது. சூஸ் பண்ணுற கேரளா ரிசல்ட்டுக்கு நம்ம நம்பரு கெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போது 7 5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு வேளை 7 வரலாம், இல்லை நான் 5 வரலான்னு எதிர்பார்க்குறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அப்போது 8ம் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. அப்போது 8ம் ஒரு ஆப்ஷனான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, 8ம் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 4 8 2 4 8ன்ற ஆப்ஷன் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 8 இருக்குது. திருப்பியும் 2 8 கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 4 2 இருக்குது. திருப்பியும் 8 2ன்னு எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 2 இருக்குது. புரியுதுங்களா? இங்கே 4 2 இருக்குது, இங்கே 8 2ன்னு இருக்குது. அப்போது 8 2 4 இருக்குது. அப்போது 4 8ன்னு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 8ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 4 2 8 அந்த ஆப்ஷனில் இங்கே 4 8 வரலாம். அப்போது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 மேலே போயிடுச்சு. அப்போது 2 4 8ன்னு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 8ம் நம்ம பி போர்டில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் இப்போ மொதல் நம்பராக என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா 7 ஆப்ஷனுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் 7ஐயும் நம்ம எடுக்கிறது நல்லது. சி போர்டுக்குள்ளே 7 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 9 7 மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 9 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வேளை பி போர்டுக்குள்ளே 5 செலக்ட் ஆகிட்டுருச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே 7 மாறலாம். அப்போது 4 9 7ன்னு மாறி சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 7ஐயும் நம்ம ஒரு நம்பர்ஸாக கெஸ்ஸிங்கில் வச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 1 போர்டுக்குள்ளே வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சி போர்டுக்குள்ளே 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 9 1ன்ற ஆப்ஷனுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது 4 9 1. அப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது. 8 4 9 ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 8 இருக்குது, 1 இருக்குது. அப்போது 4 8 அப்போது 8 4. அப்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அப்போது 9 8 1. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த 8 அடிப்படையாக வச்சு இந்த 9 அடிப்படையாக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது 1ம் சி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்ற ஒரு டவுட் இருக்குது. அந்த அடிப்படையில் 1 நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 2 4 1 இந்த போர்டுக்குள்ளே கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 5 4 1 5 4 1ன்ற அடிப்படையில் நிச்சயமாக போர்டுக்குள்ளே 1 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 1 இருக்குது, 5 4 1. அப்போ 1ன்ற ஒரு ஆப்ஷன் சி போர்டுக்குள்ளேயும் இருக்குது. இதை தாண்டி என்னெல்லாம் மாறலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 5 சி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 0வாக மாறலாம், பவரில் 0வாக மாறலாம், இல்லைனா 5ஆகவே கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நான் எடுக்கிறேன். இந்த கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம கொடுத்த வழிமுறைகளை கொஞ்சமாக நிதானமாக எப்படியெல்லாம் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் அடுத்த ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 7 3 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையே தாண்டி ஒரு கெஸ்ஸிங்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பர் எடுத்து கொடுத்துட்டேன். இதை தாண்டி ஒரு கெஸ்ஸிங் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். நம்ம கொடுக்குற வழிமுறைகளை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதிலிருந்தே ஒரு நல்ல கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வெறும் ஏபிசி கெஸ்ஸிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா சார்ட்லேருந்து நம்பர் எடுக்கிறத அந்த முறையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸுங்களே பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் நல்லா கவனித்து வாட்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டை எடுங்க. நன்றி. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.